பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்துக்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாயிருந்தது. தேவனுடைய கை அங்கே மகா பயங்கரமாயிருந்தது. தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அப்சோத்துக்கு கொண்டு போனார்கள். தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தியர் பிடித்து அதை அப்சோத்துக்கு கொண்டு போய் அங்கே என்ன பண்ணணும்னா, அந்த பண்ண வேண்டிய காரியத்தை அவங்க பண்ணாததுனால தேவனுடைய பெட்டியை ஏற்றுக்கிட்டு அதுக்கு பலி செலுத்தணும். அதுக்கு வழிதற்ற பலியை செலுத்தணும் தேவனுடைய பெட்டிக்கு. அதை செலுத்தாம அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பழுதற்ற பலியை செலுத்தாம மாம்சீகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனால அங்கே என்ன வச்சுன்னா, அங்கே பாருங்க, அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு ஒரு பெரிய மரணம் உண்டாகிறது அஸ்தோத் பட்டணத்தில். ஏன்னா அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூலவியாதியினால் வாதித்தார். இரண்டாவது, ஜனங்களையும் இருக்கிறவர்களையும் கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாக இருந்தது. அதாவது கர்த்தருடைய பெட்டியே கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு பணிவிடை செய்யணுங்க. கர்த்தருடைய பெட்டிக்கு, அந்த கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய ஆலயம், அதை கொண்டு வர்றது பெருசு இல்லை. அதை கொண்டு வந்த பிறகு இடைவிடாமல் துதி செலுத்தணும், சோத்திரம் செலுத்தணும், ஆராதனை செலுத்தணும். அதை செலுத்தாதனால தான் கர்த்தருடைய கை பாரமாயிருந்தது. அவர்களோட அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூலவியாதியினால் வாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது, இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகூரின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி தம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையில் கூடி வரச் செய்து, இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு சுற்றி கொண்டு போனார்கள். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் தொடங்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோனே ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். அது தேவனுடைய பெட்டியே கொண்டு வந்துட்டாக்கா அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா இடைவிடாமல் துதி பண்ணணும், செலுத்தணும். அது இது புரியுற மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு தேவனுடைய பெட்டி, தேவனுடைய ஆலயம், அவருடைய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பானம் பண்ணுறது. அதான் தேவனுடைய பெட்டியை
நம்மளாம் புறஜாதிகள், அஸ்தோத்து ஊரார் மாதிரி யூதர்கள் கிடையாது, இந்தியர்கள், தமிழர்கள். இப்போ ஆண்டவராகி இயேசு நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோம். இந்த அஸ்தோத்து ஊரார் தேவடைய பெட்டி எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஊரில். அஸ்தோத்து தாகவண்டில் வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிற மாதிரியே இருந்ததுனால்தான் கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தார் மேலே உக்கிரமாக இருந்து மூல வியாதினால் வாதித்தார் இருக்குது. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோம். புதிய ஏற்பாட்டில் தேவடைய ஆலயம், தேவடைய பெட்டி, தேவடைய உடன்படிக்கை, தேவடைய பெட்டியில் மன்னா, ஆரோனின் துளித்த கோல், கற்பலைகள் இதெல்லாம் இருந்தது பொன்னாலான பெட்டியில். அது ஆண்டவராக இயேசுவை குறிக்கிறது. இப்போ இயேசுவை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் மாம்சீகமான வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்ம மேலே தேவடைய கை பாரமாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா அதுக்கு ஒப்பா இயேசுவை போல துதி செலுத்தணும், தோத்திரம் செலுத்தணும், இல்லை சபிக்கலும் ஆஸ்வதி, பகைக்குற்ற நன்மை செய்ய, சத்துக்களை செய்ய, கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். அப்போதான் அந்த தேவடைய பெட்டி உனக்கு ஆசீர்வாதமாகும். யோபேத் வீட்டில் தேவடைய பெட்டி 3 மாதம் இருந்தது. அவன் 3 மாதத்தில் அந்த ஓபேத் ஏதோமின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அவன் பலி செலுத்துகிறான் பாருங்க, தப்பட்டி ஒரு தப்பட்டிக்கு பலி செலுத்திக்கிட்டே போகிறான். ஒரு பைதட்ட காலிய தேவன் தனக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறான். அதனால் தேவனுடைய பெட்டி தேவன் அந்த ஓபேத் ஏதோமின் வீடை ஆசீர்வதித்தார். இங்கே அப்சோத்து வீர அதெல்லாம் எதுவுமே செய்யலை. தேவனுடைய பெட்டி எடுத்து வச்சிருந்தது. அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கையின் படியே இருந்ததுனால அங்கே அஸ்தோத்தில் ஒரே கூக்குரல். அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைப்பித்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொண்டு போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அது ஸ்தானத்துக்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணம் எங்கும் சாவு முன்வரவாய் இருந்தது. தேவடைய கை அங்கே மகாபாரமாய் சும்மாக்கிற இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டு வாயிலெல்லாம் ஊர் செல்ல, நாடு செல்ல, ஆசீர்வாத செல்ல, சுயநீதி அநீதியை தேவன் தனக்கு உள்ளத்துக்கு காட்ட நீ வர தூராத மாதிரி தேவடைய கரம் பயங்கரமாக இருந்தது. ஒரே சாபமும் பாபமும் மரணமும் வியாதியும் வறுமை தரித்திரமாக இருக்குது பாருங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு கூட புரோஜனம் கிடையாதுன்னு சொல்கிறாங்களே. இயேசுவை ஏற்றுக்கொண்டா ஜீவரசத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு வாழ்நாளெலாம் கொடுக்கணும். எப்படி பிசாசு நன்மத்தை மரியத்தக்க கனியும் ஏவால் புசித்தால் புசிமே பாவத்தை மனித தேவன் தனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். பிசாசுக்காரர் தொடர்ந்து நடக்குது. அதே மாதிரி இயேசு நானே வழியும் சத்து ஜீவப்பம் ஜீவசரத்தை புசித்துட்டா அந்த ஜீவரசத்தை தேவன் தனக்கு வாழ்நாளெலாம் கொடுத்தாக்கா நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இயேசுவையும் ஏற்றுக்கிட்டு நன்மை தீமை காரியத்தை காட்டிட்டு இருந்தாக்கா இந்த அஸ்தோத்தூரார் மாதிரி தான். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் தயவுசெய்து பைபிள் எடுத்து ஃபுல்லாக அந்த 12 வருஷம் தான் இருக்குது. அதுக்கு 6வது வருஷத்தை கூட வாழ்த்து பாருங்க. தயவுசெய்து நீங்கள் அது வாசித்தா தான் உங்களுக்கு புரியும். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1லேருந்து 12 வரைக்கும். சும்மா இருக்கிற தேவடைய பெட்டியை எடுத்து அஸ்தோத்தூராக கொண்டு வந்து அவங்களுக்குள்ள அந்த ஆலயத்தில் வச்சுட்டாங்க. ஆனால் ஜீவ பலியை செலுத்தலை. அதனால் கர்த்தருடைய கை பாரமாக இருந்தது. அநேகர் மூலவியாதிகள் பாதிக்கப்பட்டார்கள். அநேகர் செத்து நிறைய பேர் செத்தும் போனாங்களாம் பாருங்க. அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகள் எல்லாம் கூடி வரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொண்டு போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அது ஸ்தானத்துக்கு திருப்பி அனுப்பிச்சிருப்பா. அது வச்சுட்டு இருக்காது. அந்த தேவடைய பெட்டி அங்கேயே அனுப்பிச்சிடு அப்படின்றாங்க. அனுப்பிவிடுங்கள் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொண்டு போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அது ஸ்தானத்துக்கு திரும்பி அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பெட்டி பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாக இருந்தது. அந்த ஏரியா ஃபுல்லாக சாவு மும்முரமாக இருந்தது. தேவடைய கை அங்கே மகாபாரமாக இருந்தது. செத்து போகாதிருந்தவர்கள் மூலவியாதியினால் பாதிக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரிந்தும் எட்டியது. அப்போ கரண்ட் ஆப்பு. அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எட்டியதுன்னு சொல்லப்படுது.
அதனால் அன்பானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்வது பெரிய விஷயம் கிடையாது. அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு கிறிஸ்துக்குள்ளேயே வாழணும். அப்போது கூக்குரல் இருக்காது உன் வாழ்க்கையில், மூலவியாதி இருக்காது, வாதம் இருக்காது உன் வாழ்க்கையில். இயேசுவை ஏற்றுக்கிட்டு சுயநீதி அநீதி காட்டிகிட்டு இருந்தால் தான் அந்த அஸ்தோத்து தேவடைய பெட்டியை ஏற்றுக்கொண்டு பலி செலுத்தணும். பழுதற்ற பலியை தேவன் தனக்கு உலகத்துக்கு செலுத்தினாக்கா ஓபேத் ஏதோம் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது போல இந்த பெலிசெரும் பட்டணமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நீ ஒரு புறஜாதி, ஆதாமுக்குள் பிறந்து வந்தவன். இப்போ பரலோகத்தின் பிதாவாக இயேசுவை தந்தார். தேவடைய பெட்டியாக வந்திருக்கிறார் உன் வாழ்க்கையில். தேவடைய பெட்டி வந்த பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசாலை எடுத்து திருவிருந்திலெல்லாம் பங்கு எடுத்துட்டு நீ அஸ்தோத்தூரார் மாதிரி மாம்சிக்க விக்கிரனாக்கா விக்கிராலயத்தில் இருந்த மாதிரி விக்கிர காரியங்கனாக்கா சுய நீதி அநீதி நன்மை தீமை காரியத்தை தேவனுக்கும் உலகத்துக்கும் காட்டிட்டு இருந்ததுன்னா உன் மீதும் கர்த்தருடைய கை பாரமாக இருக்கும். எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அதன்படி செய்யாதவனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும், அறியாத சில அடிகள் அடிக்கப்படும் சொல்லப்படுது. இயேசுவே சொல்கிறார். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவிந்திரெல்லாம் பங்குது எஜமானுடைய சித்தத்தை அறிஞ்சிட்டு அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், மாற மாட்டார், அவர் பரிசுத்தர், அவர் தேவி நீதி உயிர்த்தலும் சத்தியத்தையும் அறிந்து அதன்படி அநேக அடிகள்னா அதுதான் பட்டணத்தில் கூக்குரல் முக்கிரமாக இருந்தது. அப்படி உன் வாழ்க்கை மாறிடும். அதனால் இயேசு ஏற்றுக்கிறது, சபைக்கு போகிறது, சத்தியத்தையாக கேட்குறது, ஆனால் வாழ்தெல்லாம் மாம்சிகமாகவே வாயுது. ஊர் செல்ல, நாடு செல்ல, அரசியல்வாதி செல்ல, பேர் விசுவாசி ஊழியக்காரர், நீ அகோபிய அன்பை வெளிப்படுத்தணும். தேவி நீதி உயிர்த்தையில் தேவன் தனக்கு உலகத்துக்கு வாய்நாள்லாம் வெளிப்படுத்தும் போது பட்டணத்தின் கூக்குரல் இருக்காது, வாதம் இருக்காது, சாவு இருக்காது, பிரச்சனை இருக்காது. ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் ஓபியத் ஏதும் வீடு ஆஸ்வதிக்கப்பட்டது போல இருக்கும். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் யோசனை பண்ணு. ஆமாம், எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்காரு. ஐயா எல்லாம் ஒன்றை சொல்லுங்கள், தயவுசெய்து இந்த இயேசு பற்றி மட்டும் என்கிட்ட சொல்லாதுங்க. ஏங்க அதுக்கு மட்டும் அப்படி சொல்லு, எல்லா கதையும் கேட்பார் என்கிட்ட, எல்லாத்தையும் கேட்டு இயேசு ரட்சகர் வந்துக்கிறாருங்க அவர், தயவுசெய்து அந்த இயேசு மட்டும் என்கிட்ட சொல்லாது. ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். அவர் சொல்கிறாரு, தயவுசெய்து எங்களால் அதன்படி வாழ முடியாதுங்க. நிச்சயமாக எங்களால் அது அவர் சொல்கிற மாதிரி எல்லாம் எங்களால் வாழ முடியாது. அப்போனா என்ன அர்த்தம்? ஆதாமுக்குள்ளே வாழன்றாரு. அப்போ எஜமானுடைய சித்தத்தை, இயேசு பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியத்தை அவர் அறியாமல் வாழ்கிறால சில அடி தான் அவருக்கு. ஆனால் இயேசுவும் ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவது சபையில் வாரமாக வந்து சபையில் சத்தியத்தையாக கேட்டு அதன்படி செய்யாமல் இந்த பலி சேரு தேவடைய பெட்டியை வச்சுட்டு அதுக்கு பலியும் பைதட்டு பலி தேவன் எதுவுமே பரிகாரங்களை செய்யாமல் வச்சுருந்தது மாதிரி சும்மா இயேசு ஏற்றுக்குது, சபைக்கு வருது, இந்த திருவிருந்தில் பங்கெடுக்குது, வாழ்தெல்லாம் மாம்சீகமாக வாழ்ந்தா இந்த இவங்களுக்கு நடந்தது தான் நடக்கும். அது அப்படி தான் நடக்குது சபையில். அப்போது ஆறாவது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க பாரு, கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. 7 மாதம் தேசம். இங்கே இயேசு ஏற்று எத்தனை வருஷம் ஆகுது, என்னையும் சேர்த்தாங்க. இயேசு ஏற்று ஞானசாமி பெற்று திருவிருந்தில் பங்கெடுத்த அந்த நாள் வந்து கிறிஸ்துக்குள்ளேயே நான் இருக்கணும். அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதவன் ஒவ்வொரு 24 வாரத்தில் வருஷம் 360 நாள் கொடுத்துருக்கணும். நானே திராட்சை நீங்கள் ஒருவனில் ஒரு வார்த்தை நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை மூலவியாதி வராது, பட்டத்தில் கூக்குரல் வராது, சாபம் பாவம் ஆசீர்வாதமாக அந்த அஸ்தோத்தப்பட்டணும். ஆனால் தேவடைய பெட்டி எடுத்துக்கிட்டாங்களே காட்டி வாயதெல்லாம் விக்கிரகத்தின் ஐக்கிய வாய்ந்துக்கிறாங்க. அதனால தான் பட்டணத்தில் கூக்குரல் வருது, மூலவியாதி வந்து சொல்லப்பட்டுக்குதுங்க. அதனால இயேசு ஏற்றுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த இயேசு ஜீவனை, பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தாவி சொன்ன கத்தை நான் காலத்தில் சோத்தரிப்பு அவன் துதி எப்போதும் வாயிருக்கு. அதனால தான் தாவிது எல்லா பிரச்சனையும் ஜெயிக்கிறான். தாவிது வர விருத்திடுறான். ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு வாட்டி எங்கே பார்த்தாலும் செலுத்திக்கிட்டே இருக்கிறான். அதனால் ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமாக இருக்கான். ஈசாக்கு ஆசீர்வாதம், யாக்கோபு அவங்களாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு வாட்டிக்கிட்டே தேவன் தனக்குள்ள கொடுக்கறதுனால சகல காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. இவன் தேவடைய பெட்டி எடுத்து வந்து வச்சுக்கிட்டு பலி செலுத்தாமே இருந்துக்கிறான், சுயநீதி அநீதியிலே போய்க்கிறான். அதுதான் விஷயம். அப்போது 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் தேவடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது.
பின்பு பெலிஸ்தியர் பூசாச்சாரிகள் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து பாரு பூஜாச்சாரி ஏன் அந்த மாதிரி தேவடைய பெட்டி எங்கள் ஊரில் வந்து 7 மாதம் இருந்துச்சு. ஒரே மூலவியாதி, ஒரே கூக்குரல், ஒரே சாவு மும்முரமாக இருக்குது எங்கள் பட்டணத்தில். இந்த தேவடைய பெட்டி வந்ததுலேருந்து ஒரே போராட்டம் சொன்னாங்களே, இயேசு ஏற்றுக்கு ஒரே போராட்டம் தான். ஏன்னா இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, திருவந்திர பங்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஆனால் ஜீவ மார்க்கம் தெரியல, நன்மத்தியம வாழ்க்கையே வாழ்ந்துக்கிறாங்க. ஆதாமின் வாழ்க்கை, ஆதாம் சிந்தை மரணம் சொல்லப்படுது பாருங்க. அப்போ மாம்ச சிந்தை மரணத்தில் மாம்சீக வாழ்க்கையே வாயுது. பகைக்குது, சபிக்குது, நிந்திக்குது, தூசிக்குது, சபிக்கிறது அகோபி ஜீவ சரிதே இல்லை சபிக்கிற ஆசிரியதை பகை நன்மை செய்ய சத்துக்கள் துன்பப்பட்டு ஜபம் பண்ணு அதை செய்யறது கிடையாது. தேவநீதி உயிர்த்தல தேவன் தனக்கு ஆதம் வந்து முடிவெடுத்து கொடுக்காம இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவந்து இயேசு கடைசியாக ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு ஆதம் வந்து முடிவெடுத்து கொடுத்தா ஓபே தேதோ வீடு ஆஸ்வதிக்கப்படும், உங்கள் வீட்டு நிச்சயம் ஆஸ்வதிக்கப்படும். ஆபிரகாம் ஆஸ்வதி, ஈசாக் யாக்கோபு ஆஸ்வதிக்கப்பட்டேன். அவங்களாம் பலிபீடத்தை கட்டி எங்கே போனாலும் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருந்தாங்க. ஒரு 18 ஆண்டு இயேசு தேவன் தனக்கு பலி செலுத்திட்டே இருந்தாங்க. சாலமோன் வெங்கல பலி 1000 சர்வாங்கத்தங்களை செலுத்தி பலி தேவன் தனக்கு அன்று அது கச்ச சாலமோனுக்கு தரிசனமாகி தேசமே இல்லை பார்த்துருது. மூலவியாதியில் இல்லை இஸ்ரேல் தேசம். அப்புறம் 1,20,000 ஆடுகளை பலி செலுத்த 24 காளைகளை பலியோ செலுத்துறான். யாரு? சாலமோனு. பொற்காலமாக இருந்தது. 4 பிரதி இலைப்பாது, யுத்தமில்லாது, சாபம் இல்லாது, ஐஸ்வர்யா மகிமை காணும் புகைச்சா இஸ்ரேல் தேசம் தேவாலயத்தை பொண்ணிலே கட்டுறான். அப்படி வச்சு சாலமோன் விசுவாசத்தை பாருங்க. அப்போ தேவடைய பெட்டியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருமணத்தில் பங்கெடுத்துட்டு ஜீவ பலியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கலன்னா நீ கூட இந்த அஸ்தோத்து ஊரார் மாதிரி தான். இங்கே பாரு, பொன்னுசாமியில் 6ஆம் அதிகாரத்தில் கத்துடைய பெட்டி பெலிசர் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பின்பு பெலிசர் பூசாச்சாரிகள் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து கத்துடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்குறான் பாருங்க. இயேசு ஏற்றுவது ஞானம் திருவது. இயேசுன்னா என்னன்னே தெரியாது, இயேசு ஏற்றுக்கிறது. எமோஷனில் வந்து ஞானஸ்தானம் எடுத்துருது, திருவிருந்தில் பங்கு எடுத்துருது. ஜீவ மார்க்கம் என்னன்னு தெரியாது, ஒரே பகையும் கஷ்டமாக கிறிஸ்துவ வாழ்க்கையை வேதனையாக இருக்கும். பொறாமை, எரிச்சல், அந்த சபை செய்து பேர் ஊழிக்காரே பகை கசப்பு வேறாக்கி கோபத்தில் இருப்பார். அவர் செல்ல இவர் செல்ல சுயநீதி அநீதியிலே இருப்பார். இயேசுனா என்னன்னு தெரியாதே நிறைய பேர் இயேசு ஏற்றுட்டாங்க. இவங்க சொல்கிறாங்க பாருங்க. பின்பு பெலிசர் பூசாச்சாரிகள் குறி சொல்லிக்கும் அழைப்பித்து கத்துடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், என்ன செய்யணும்னு தெரியாதே இயேசு ஏற்றுக்குது. இயேசு ஏற்றுட்டா என்ன செய்யணும்? இயேசு ஜீவன் பாரு தேவன் தனக்கு ஆதாவும் மூடு கொடுத்து கொடுக்குறேங்க. வாழ்நாள் ஒரு நாள் கூத்து 2 நாள் கூத்து இல்லை, ஒவ்வொரு 20 வாரத்தை 102 நாள் பிஷா ஏவாள் பிஷா நன்மத்தியமாக கனியை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணா வாழ்நாள் பாவத்தை மட்டும் தேவன் தனக்கு கொடுத்து காட்டிக்கிட்டே போகிற பாவ சாபம் மனது பாதத்தை போய் சேர்த்துறான். என்னைக்கு ஜீவ சுவாச ஜீவத்துக்கு தேவன் தனக்குள்ள கிறிஸ்துவ ஏதேற்ற குட்டி சொர்க்கமாச்சு. என்னைக்கு பிசாசு வார்த்தைக்கு நன்மை தீமை கனி நன்மை நன்மார்க்கு துன்மார்க்கு அதை தேவன் தன் உலகத்தை காட்டுறவா. பிசாசுகிட்ட வந்து பிசாசு வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு வரைக்கும் உலகம் ஃபுல்லாக நன்மை தீமை அறியத்தக்க உலகம் குட்டி பிசாசு ஒரு பாவத்தின் சம்பளம் மரணத்துக்குது. இப்போ அப்படிப்பட்ட இதுலேருந்து இயேசு ஏற்று வருத்தப்பட்டு எல்லோரும் எண்ணி எடுத்து நானே ஜீவப்போம் இந்த அப்பத்தை புசித்து திராட்சை சபானம் தான் தேவடைய ஆலயம் தேவடைய பெட்டி இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ என்ன செய்யணும்? அதை தான் செய்யணும். தேவனுக்கு தனக்கு ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவசரம், ஜீவரத்தம், தேவநீதி உயிர்த்தல தேவன் தனக்கு வாழ்நாள்லாம் கொடுக்கணும். ஆனால் அதை செய்யாததுனால மூலவியாதி வாதம் உண்டாகுது. உன் வாழ்க்கை தனிப்பட்ட உன் குடும்பத்தில், சபைகளில், ஊர் செல்ல, நாடு செல்ல சுயநீதி அநீதியே செய்யுது. நன்மை தீமை காரியத்தை இயேசு ஏற்று ஞானஸ்தானம் 10 வயசு 20 வயசு அது செல்ல மாமியார்கிட்ட சேர்ந்த பகை கசப்பு வைராய் கோபம் சண்டை சுயநீதி அநீதி இதையே காட்டுறதுனால இயேசு ஏற்று ஞானஸ்தானம் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. திருச்சபைகளில் வியாதியில், வறுமையில், தரித்திரத்தில் எல்லாம் வாதை உண்டாகுது. அப்படி தான் இருந்தாங்களா அந்த அஸ்தோத்து ஊரார். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக தயவு செய்து வாசிங்க. அந்த அஸ்தோத்து வீரா தேவடைய பெட்டியை தந்து தன்னுடைய ஆலயத்தில் வச்சுட்டு என்ன ஒன்றும் செய்யாது, இருக்கிற மாதிரியே வாழ்ந்துக்கிறாங்க, மாம்சிகமாகவே வாழ்ந்துக்கிறாங்க. அதனால தான் அங்கே மூலவியாதி கர்த்தர் குத்தாருன்னு இல்லை. பிசாசு திருடவும் கொள்ள ஐக்கியத்தான காரியத்தை செய்கிறான். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தை திருவந்த பிசாசுக்கு சாதாரண உலகத்தார் விட இயேசு ஏற்றுக்கொண்டு மகா உக்கிரமாக இருப்பான். அந்த பட்டணத்தில் மகா உக்கிரம் தான். கூக்குரல் உண்டா, சாவு மும்பரமாச்சான், வாதம் வந்துச்சான், போட்டு வச்சுக்கிட்டு பாருங்க. அப்போது கத்துடைய பெட்டி பெலிஸ்தர் தேசத்து 7 மாதம் அந்த கத்துடைய பெட்டிக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, இயேசுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, இயேசு ஏற்றுக்குது.
இயேசு ஏற்றுக்கிற ஜீவஸ்வர ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாரம் முழு வாய்நாள்லாம் கொடுக்கணும், இடைவிடாமல் கொடுக்கணும், எக்காலத்துக்கு சோர்ந்து போகாமல் கொடுக்கும். கொடுத்து பாரு. ஓபேத்-ஏதோமில் 3 மாதம் தான் என்று சொல்லப்பட்டுக்குது. 3 நாள் பெரிய ஆசீர்வாதம் உண்டான்னு சொல்லப்படுது. தாவீது ராஜாவை கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டான்னு போடக்கூடாது. ஓபேத்-ஏதோமில் படிச்சு பாருங்க அடுத்த அதிகாரத்தில். அப்போ பின்பு பெலிஸ்தர் பூசாசாரியும் குறி சொல்கிற அழைப்பித்து கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதை சாணத்துக்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றா. இந்த பூஜாச்சாரி குறி சொல்றவங்க தான் விஷயம். அவன் தான் ஆசாரியன். அவன் புறஜாதி ஆசாரியனா இருந்தால் கூட அவனுக்கு விவரம் தெரியுது. அந்த பூஜாச்சாரிக்கிட்ட குறி சொல்றவங்கிட்ட போய் கேட்குறாங்க. கூட என்ன புறஜாதிங்க குறி சொல்றவங்க பூஜாச்சாரிங்க என்ன பண்ணாங்க, கடத்து தேவனுக்கு என்ன செய்யணும், அந்த தேவனுடைய பற்றி என்ன செய்யணும். இயேசு ஏற்று ஞானசாமி திருவந்தூர் ஊழிக்காரனுக்கு தெரியணும். இயேசு ஏற்று ஞானசாமி திருவந்தூர் ஊழிக்காரன் அப்போ சில தேர் சுவிசேஷம் போதை சபை மேய்ப்பரு பாஸ்டர் இவாஞ்சலிஸ்டுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியணுங்க. இயேசு ஏற்று ஞானம் ஊழியத்துக்கு வந்துட்டியா, ஊழியத்துக்கு வந்தால் என்னையா இயேசு ஏற்றுக்கொண்டா என்ன செய்ய சொல்லி ஜீவ மார்க்கத்தை சொல்லி கொடுக்கணும். தேவன் தனக்கு ஆதாரம் முழு விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பாஸ்டர்மாருங்க சபையிலேருந்து கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணணும். கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. அது தேவனுக்கு தனக்கு ஆதாரம் வாய்நாள்லாம் வெளியே இடைவெளி சொல்லிக்கிட்டே இருக்கணும். பவுல் எங்கே போனாலும் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுறான். இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள் பிழைத்து கிறிஸ்துவுக்குள் நிர்பந்தம் வரும். அப்போ சில தேக்க சூசியோ அப்போ நடுவர் ரோமாபுரி பட்டம் கொரிந்தியர் கலாத்திர எபேசியில் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாரம் முழு வாய்நாள்லாம் கொடுங்க. பாவட்டுமான பசு தேவதூரெல்லாம் வருவாங்க, ஆசுவாதமாக இருக்கு சொல்லி கொடுக்குறாரா இல்லையா பவுல். அந்த மாதிரி இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானம் திருவண்ணூர் ஊழியக்காரனாக இருந்தால், நீ ஊழியத்துக்கு வந்தா, யுவாஞ்சிஸ் இருந்தா, சுவிசேஷகனாக இருந்தா, போதகராக இருந்தா, மேய்ப்பராக இருந்தா, சபை பாஸ்டாக இருந்தாக்கா உங்ககிட்ட வர ஒரே பிரச்சனையாக்குதுங்கன்னாக்கா விசுவாசி எப்பா இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானசானம் பெற்றுக்கொண்ட ஜீவ விருட்சத்துக்கு நீ புசித்திருக்கிற அப்பத்தி திராட்சம் மாதம் என்கிட்ட வந்து எடுக்கிற அந்த ஜீவப்பம் ஜீவ சரின்னா என்ன தெரியுமா, அது தேவி நிதிச்சு வெளியே போட முடியாது. அதை ஊம்பேர் சொல்லி தேவனுக்கு ஆதம் ஒரு ஆள் பாய் கூட கொடு. ஏன்னா ஊருக்கு 2 பேருக்கு தெருவுக்கு 2 பேர் கசப்பு பார்க்க கசப்புன்னா இந்த அஸ்தோத்து வீரர் மூலவியாதியில் பாதிக்கப்பட்டு சாவு மும்முரமாக இருந்து கூக்குரல் அதிகமாக அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. மாம்ச சிந்தையை காட்டாத, சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய், சத்துக்களை செய்ய துன்புறுத்தி ஜெபம் பண்ணு, கிறிஸ்துவ கூட சபிக்கிறவன் ஆதாம் மூலம் சபிக்கிறவனா தான் இருப்பான். நீ சபிச்சு பகைக்கிறவன் ஆதாம் மூலம் பகைக்கு உன் வீட்டாரே உனக்கு சத்துருங்களா இருப்பாங்க. பகைச்சிருந்தாக்கா நீ மாம்ச சிந்தை காட்டுறதுனால இயேசு திருவுருவா உலகத்தார் பாதிக்கப்பட்டு நீ அதிகமாக பாதிக்கப்படுன்னு சொல்றாரு இயேசு. என் எஜமானுடைய சித்தத்தை அதுபடி அநேக அடிகள் அடிக்கப்படுமா. எஜமானுடைய சித்தத்தை அறியாத சில அடிகள் அடிக்கப்படும். ஆதாம் மூலமாக சில அடினா கொஞ்சம் பாதிப்பான். இயேசு ஏற்று ஞானத்திற்கு அநேக அடிகள் வம்பு விலை குத்து வாங்குற மாதிரி இயேசு ஏற்று ஞானத்தை திருவந்தில் பங்குத்துட்டு மாம்சீக வாழ்க்கை வாழ்ந்தா இப்படித்தான் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதை சாணத்துக்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கை சொல்கிறான் பாருங்க, கரெக்டாக சொல்கிறான் பாரு. பூஜாச்சாரிக்கு தெரியுதுங்க, குறி சொல்கிறவங்க தெரியுது. இன்றைக்கி இருக்கிற ஊழிக்காரனுக்கு தெரியுதா, ஊழிக்காரன் நாடு தெரியல சுயநீதி அநீதி மாம்சீதி காட்டிக்கிறான். அவர் சில நன்மை தீமை காரியத்தை தேவன் தரங்களுக்கு ஊழிக்காரன் பலவிதமான வாதியில் இருக்கிறாங்க. என்னையும் சேர்த்தா எல்லா ஊழியக்காரங்களும் பலவிதமான பிரச்சனை அகோப்பி அன்பு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காதனால ஊழியக்காரர்கள் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறாங்க. இவன் சொன்னால் அதை வெறுமையாக அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேணும். குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி சொல்கிறான் பார். கரெக்டாக சொல்கிறான் பார் பூஜாச்சாரி. குறி சொல்கிறவங்களாம் இந்த விஷயம் தெரிஞ்சுங்க. குறி சொல்கிறோம் பூஜாச்சாரிகளாம் அவரை வெறுமையாக அனுப்பக்கூடாது. குற்ற நிவாரண காணிக்கை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேணும். அதை தான் செலுத்தாது 7 மாதம் வச்சுருந்துக்கிறாங்க. ஏசு ஜீவஸ்வர ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாரம் முடிவுகளுக்கு செலுத்தவே இல்லை. சுயநீதி அநீதியை செலுத்தினாக்கா பிசாசு தான் மும்முரமாக இருக்கும். பாவசாவு மரணம் வியாதி வறுமை தரித்திரமாக இருக்கும். அப்போ குற்ற நிவாரண எவ்விதத்தில் அவருக்கு செலுத்த வேணும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தம் அடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் என்னது என்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். அதை செய்ய குற்ற நிவாரண காணிக்கை கொடுக்கும்போது தான் என்ன வருமா, நீங்கள் சொஸ்தம் அடையிறதும் நீங்கள் விடுதலை ஆவதும் ஆஸ்வதிக்கப்படுறதும் நடக்கின்றான். அதனால் தேவனுடைய பெட்டியை தெரிந்து வச்சுக்கிட்டா போதாது பிரியமானே, இயேசு ஏற்றுக்கிட்டா போதாது. ஞானத்தான் தண்ணியில் முழுகி ஞானத்தான் எடுத்துட்டா திருவிருந்தில் வந்து சபையில் ஜீவசத்து புசித்துட்டா போதாது.
அதுக்கு குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாக தகர பலி, போஜன பலி, அது இயேசு அன்பு, இயேசு சாமன்ற வாக்கு தத்துவத்துக்குரிய ஜீவ பலி, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ஐஸ்வர் இயேசுக்கு சாமண்டதான் குற்ற நிவாரண காணிக்கை. குற்ற நிவாரண பலி ஆண்டவராக இயேசுக்கு சாமன்ற பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் வாயினெல்லாம் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் உண்மையே தெரியாது எனக்கு. நான் கூட பல வாதைகளை சந்தித்து இயேசு ஞானத்தை பல விதமான பிரச்சனை சந்தித்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட வாதைகள், பணம் இல்லாத சாபம், பாவம், அன்பியாதி, வறுமை, தரித்திரம், இதெல்லாம் வாதைகள் தான். இயேசு ஏற்று ஞானஸ்தானம் பெற்று திருவிந்திர பங்குத்தினோம், இயேசு ஏற்று புரோஜனன்ற மாதிரி. அதான் பவுல் சொல்கிறாரு, மாம்ச சிந்தை மான கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொல்கிறாரு. அப்போ இயேசு ஏற்று ஞானஸ்தானம் இயேசு சுராமன்ற வாக்கு தத்துவங்களை பிதா குமார் பசு ஆதாம் முழு உலகம் வாழ்நாள்லாம் கொடுக்கணும். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி 18 ஆட்டுக்கு வாழ்நாள்லாம் தேவன் தரங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தான். ஆபிரகாம் சகல காலத்தில், ஈசாக்கு பஞ்சதேசம் வரைக்கும், யாக்கோபு பலிபீடத்தை கட்டி கோடு தறி சகல காலத்தில் ஆசோ இப்படியெல்லாம் இருந்தாங்க. இப்போ பழைய ஏற்பாடு ஃபுல்லாக அந்த 18 ஆட்டுக்கு புதிய புலகத்தை பார்த்து சொல்வது தேவாட்டுக்குட்டி, ஜீவாட்டுக்குட்டி, ஜீவஸ்வரம், ஜீவரசம், பிதா குமார் பசுத்தாவி ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலம் கொடுக்க, சோர்ந்து போகாமல் கொடுக்க, சகல காலத்து நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்போ ஏதேம் வீட்டில் தேவடைய பெட்டியை வச்ச பிறகு அவன் பலியாக செலுத்துறான்னு சொல்லப்பட்டிருக்குது. தினந்தோறும் பலி, காலையில் மாலையில் மதியில் 18 பலி செலுத்த 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 ஏதோம் விட்டு சகல காலத்தில் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதற்கு அவர்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக தாங்கள் அவருக்கு எண்ணத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் உங்களுக்குள்ளும் உங்கள் அதிபதிகளுக்குள்ளும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிசருடைய அதிபதிகளின் இலக்கத்துக்கு சரியாக மூலவியாதிக்கு சாயலுக்கு ஒப்பான 5 பொன் சொரூபங்களை பொன்னில் செய்த 5 சுண்டெலிகள் செலுத்த வேண்டும். எல்லாம் பொன்னிலே செய்ய சொல்றான் பாருங்க. அதான் பொண்ணு விசுவாசத்தை குறிக்குது. பொன்னிலே வாதை, சிலுவையில் ஜீவசர் வாதைய வியாதியை, நம்முடைய வியாதியெல்லாம் அவர் தழும்புகளால் சுகமானீர்கள். அந்த வாதைக்குண்டான பொன் சுரூபன்றான். அந்த சிலுவையில் இயேசு தம்முடைய வாதைகளெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. அந்த ஜீவ பலி, அதுதான் இங்கே கரெக்டாக சொல்கிற பாருங்க. அதிபதிகள் இலக்கத்துக்கு தக்கதாக மூலவியாதிக்கு சாயலோடு செய்த 5 பொன் சொரூபங்களையும், பொன்னினால தேனான். ஆமாம், வெள்ளி, பித்தளை, இரும்பு, தகரத்தில் இல்லை, பொண்ணு. அதான் ஜீவனை குறிக்குது. அல்ல ஜோயே ஜீவன். பொன் சுரூபங்களையும் பொன்னால் செய்த 5 சுண்டெலிகள் செலுத்த வேண்டும். ஆகையால் உங்கள் மூலவியாதியின் சாயல்கோள் சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டெலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். கரெக்டாக சொன்ன மாதிரி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்தணியா. தேவடைய பெட்டியை போய் அது அஸ்தோத்தில் போய் புறஜாதியை வச்சுக்கிட்டு தேவனுக்கு மகிமைன்னா ஜீவ பலி தேவன் தனக்கு செலுத்து. 1000 சர்வாங்க தக்கன பலி செலுத்தி பலியிட்டான் போடப்படுது. சர்வாங்க தக்கன பலி 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு செலுத்துறான். சாலமோன் அன்று அது கற்ற சாலம் நீ விரும்புகிறது தேசமே இலை பார்த்து கொடுக்குது. எல்லா வியாதிக்கு சாபத்துக்கு பாவத்துக்கு மனக்கு தரித்து வருது. அப்போது இவன் சொல்லாம பாரு, பூஜாச்சாரிக்கு தெரிந்து குறி சொல்கிறதுக்கு புறஞ்சாரி பூஜாச்சாரிக்கு. பூஜாச்சாரினா விவரமாக இருக்கணுங்க. இயேசு நாடகத்தில் ஊழித்து கொண்டா போதாது. ஊழியக்காரன் ஜீவ பலியை தெளிவாக சொல்லி கொடுக்கணும். விசுவாசி ஜீவ சொரஞ்ச ஜீவ மார்க்கம் நல்லா தெரியணும். தடியத்தவெல்லாம் தண்டல்காரன் இயேசு ஏற்று ஞானசம் திருவந்திருப்பாங்க. இவனே நாடகத்தில் ஊழியத்தில் அரசியல்வாதத்தில் சுயநீதி அநீதி காட்டி காட்டி இவனே அஸ்தூர மகோவாதியில் இருப்பான் ஊழிக்காட்டேன். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. ஆகையால் உங்கள் மூலவே சொரூபங்களையும் உங்கள் தேசத்துக்கு எடுத்து போட்ட சுண்டெலி சாயல சொரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருந்து அவருடைய கை உங்களை விட்டு விலகும். கண்டிப்பாக விலகும். அவர் கரெக்டாக சொல்கிறான். பூஜாச்சாரியும் குறி சொல்கிறணும். அஸ்தோத்தில் பெலிஸ்தீன் தேசத்தில் பெலிஸ்தீனுக்கு போய் அந்த பூஜாரி ஐடியா கேட்குறேன். ஏன் 7 மாதத்துக்கு ஒரே வாதி இருக்குது எங்கள் வீட்டில். எங்கள் பட்டணமே கோக்குருள் இருக்குது, ஒரே மூலவியாதியாக பிச்சுக்குன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. எப்படி பொன்னாலான சுரூபங்களை பொண்ணுலால் செய்த காரியங்களை செய்கின்றார். அந்த பொண்ணு இயேசுவை குறிக்குது. இயேசு சார் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை குறிக்குது. அதனால் நம்ம ஜெபம் பண்ணோம். எகிப்தின் பார்வோனும் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாவானே. அவர்களே நீங்கள் வாதித்த பின்பு ஜனங்கள் அவர்களுக்கு அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ. இப்போது நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து முகம் பூட்டவரை 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளை கண்டுகுட்டிகளை அவர்களுக்கு பின்னாக போக
வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதில் வண்டியின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கைக்காக அவருக்கு செலுத்தும் பொன்னுருப்படிகளை அதன் பக்கத்திலே ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். கரெக்டாக சொல்கிறான் பாருங்க. ஜெபம்லமா அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசுவும் ஏற்றுவதை நானும் சாணம் பெற்று திருவிருந்தில் பங்கிட்டு புறஜாதி வாழ்க்கை வாழ, நன்மை தீமறியத்தக்க வாழ்க்கை வாழ, நன்மார்க்கு துன்மார்க்கு அது வாதியில் போய் முடியும். அதிக வாதியாக இருக்கும். புறஜாதி விட இயேசு ஏற்றுக்கொள்ளாதவங்க இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தை திரு ஊழியத்துக்கு வந்தவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. உலகத்தில் கிறிஸ்துவர்கள் அதிகமாக சித்திரவதை செய்யப்படுறாங்க. ஏன்னா கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாளெலாம் வெளிப்படுத்த கிடையாது. ஆனால் பிசாசு அதிக வாதியை, அதிக பிரச்சனையை, அதிக போராட்டங்களுக்கு கொடுக்கறது பார்க்குறோம். அதனால் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தோடு திருவந்து வந்தால் குற்ற நிவாரண வழி, பாவ நிவாரண கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறோம். அந்த மகிமையை ஆண்டவராக இயேசு சாமன்ற வாக்கு தத்தங்கள் பிதா குமார் பசுத்தாவி செலுத்துகிறோம். ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாளெலாம் செலுத்துகிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிவாக துதி எப்போதும் வாயில் இருக்கும். துதி தோத்திரம் ஆராயண ஜெபம் கிறிஸ்து கருத்தக்காரங்கள் தேவனுக்கு தனக்கு ஜீவரசம் அதுக்கு சரீரத்து விலையை ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சட்டம், ஜீவ ஐஸ்வர்யம், தரித்திரம் ஒரு வாத, சாபம் ஒரு வாத, மரண வியாதி வரும்போது பாதாளம் ஒரு வாத, பாவத்தின் சம்பளம் மாறுத விடுதலையாகி தான் தேவடைய பெட்டியை இயேசு சரீரத்தை ஏற்றுக்கொண்ட ஞானசாமி திருவந்த பங்கு திருப்பி நன்மை தீமை காரியத்தை காட்டினாங்க. அது வாதையில் போயிடும். பட்டணம் கூக்குரல் இட்டது. சாவு மும்முரமாக இருந்ததான் அந்த அஸ்தோத் பட்டணத்தில். ஆனால் 7 மாதம் வச்சுட்டு 7 மாதம் அமைதியாக இருந்துக்காது. இயேசு விட்டு பல வருஷம் ஆச்சு. பகை கசு வைர சுயநீதி அநீதி காட்டிட்டு இருக்காது. பாவத்தின் சம்பளம் மரணம் பரிகாரம், தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தது. இயேசுவை படி இயேசுவை ஜீவன். இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கூடிய அசுத்தாய் ஒரு பசுத்தாய் வாதம் நின்று போடும். இயேசு மத்திய மார்க்கம் எங்கும் சுற்றித்தான். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். 38 வியாதியசவாதி திமிர்வாதகர் லேகர் பிசாசு பெரும்பாடுகளை செய்து ஆதாமுக்குள்ள பாவத்தில் சாபத்தை மனதை தரித்திரத்தில் இருக்கிறாங்க. இயேசு ஓடி ஜீவ பலியை தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் இறக்கி கிறிஸ்துக்குள்ளே வாய்நாளாக நாடித்திரா நீங்கள் ஒருவன் நிலைத்திருந்தா நீங்கள் மிகுந்த கனிகளை கிறிஸ்துக்குள்ளே இருங்க. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுங்க. வாய்நாளெலாம் கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்துக்கு கொடுங்க. அசுத்தாய் ஓடி பசுத்தாய் எந்த வாதைக்கு, எந்த சாபத்துக்கு, எந்த பாவத்துக்கு, எந்த பாதாளத்துக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இனி நான் இல்லை, இயேசு எனக்கு அந்த இயேசு தேவ நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். அவர் குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, தரித்திர நிவாரண, சாப நிவாரண, பாதாள நிவாரண பலி. அவர் பரிகாரி, பாவத்துக்கு மரணத்துக்கு பரி. அவர் தேவ நீதி உயிர்த்தலுமா இருக்கிறார். அதனால் உன் பேர் சொல்லி பிதா குமார் பசுத்தாய் கொடு, ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. தேவ நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யத்துக்கு கொடு. பாவம் ஒரு பசுத்தாய் தேவதர்களெல்லாம் வந்துடுவாங்க. கிறிஸ்துக்குள்ள இருங்க. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் இயேசு சாமரம் கொடுத்துக்கிட்டே இருங்க. வாய்நாளெலாம் கொடுங்க. ஜீவ பலி செலுத்துங்க. ஓபே தேதோம் வீடு 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். அப்போது கிரியாத்தியாமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கிரியாத்தியாமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேலின் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து அப்போ 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். ஓபே தேதோம் வீட்டில் 3 மாதம் இருந்ததுதான். அந்த ஓபே தேதோம் வீடு வந்து ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பெட்டி இயேசு ஏற்றுக்கொள்வது நல்லது தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவனை பரிவு தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளெலாம் வெளிப்பது போது உன் வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். சகல காலத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜோகி பாருங்க 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத்யோதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தார்கள். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்யோதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கிற. கர்த்தர் ஓபேத்யோதோமையும் அவன் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதித்தார். இது எப்படிங்க? அஸ்தோத்தில் கர்த்தருடைய பெட்டி கொண்டு போய் வச்சா மூலவியாதி வந்து மகா கூக்குரலாக இருந்தது, சாவு மும்முரமாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. இங்கே ஓபேத்யோதோமில் கர்த்தருடைய பெட்டியை கீத்தியனாகிய ஓபேத்யோதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்யோதோம் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் இருக்குது. தேவனுடைய பெட்டியை நிமித்தம் கர்த்தர் ஓபேத்யோதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று
தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியோடே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்து போகிற போது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். இங்கே வர முக்கியமான மேட்ரு. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்பட்டி நடந்த போது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். பலி செலுத்துற மாதிரி 18 ஆட்டுக்குட்டியை. அப்போ கர்த்தருடைய பெட்டி கீர்த்தினார் ஓபேத் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதித்தார். அப்போ கர்த்தருடைய பெட்டி வீட்டில் இருந்தாக்க பலி செலுத்தணும். ஆடுகளையும் மாடு கிறிஸ்துவ இதோ உலக சும்மா தேவாட்டுக்குடி ஜீவாட்டு 18 காலே ஊன் கூடு செவிடு இல்லாத காது இயேசு அம்பு விடுது. அதை பலி செலுத்தணும். 6 மாதம் இடைவிடாமல் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்து காட்டினா நீ ஆசீர்வாதமாக தான் இருப்ப. இல்லைன்னா அஸ்தோத்துறாரு தேவடைய பெட்டி ஏற்றுனது அது என்ன செய்யணும்? கிறிஸ்துவ தேவன் தனக்கு கொடுத்து யாரும் சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு கூட இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானதான் திருவந்திருப்பார். இயேசு ஜீவன் ஜீவமாக இருக்குன்னா என்னன்னு முதல் என்ன தாமஸ் எந்த செய்தியத்தாலும் ஜீவனே சொல்லியேன்னு என்னையே ஊழிக்காரனே ஃபோன் பண்ணி கேட்குறேன். அப்படின்னு நான் கேட்குறேன். ஜீவமாகனா என்னன்னே தெரியாது. ஏற்று ஏற்று ஞானசான் பெற்று திருவிந்து வேலை பங்கு எடுத்துட்டு ஏன் ஒரே வாதியாக சாப்ப பாவமான வியாதி வருமே ஒரு உங்கள் அங்குள்ள முன்னேற்றம் இயேசு ஏற்றுக்குள்ள முன்னேற்றம் நல்லா இருந்தது. எதை சில அடியுது இயேசு அறியாதுன்னு செய்து சில அடிகள் அடிக்கப்படும். சின்ன பிரச்சனை இயேசு ஞானதான் திருவிந்து சபைக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைன்றாங்க. சத்தியத்தையாக கேட்குது. ஆனால் ஆதாமின் வாக்கு சுயநீதி அணி தேவந்தர் ஜீவ பலியை தேவந்தர் முழுவதுக்கு கொடுக்குறது கிடையாது. அதனால் வாதவாதியாக இயேசு ஏற்று ஞானசாமி திருவிழா பண்ணி ஊழியத்துக்கு வந்து ஒரே போராட்டம்னு வாங்க பாருங்க. விசுவாசிங்க ஊழிக்காருங்க கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு ஓபேத்-ஏதோம் மாதிரி சகல காட்டில் ஆசுவாதம். தேவடைய பெட்டி கீர்த்தின ஓபேத்-ஏதோம் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோம் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதித்தார். தேவடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோம் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாராம். சகல காலத்தில் இயேசு ஏற்று ஞானத்தான் திருவந்து உங்கள் வீட்டில் சகல காலத்தில் கிறிஸ்து குடியா இயேசு சரி வலிய பரலோகிற வானத்தோடு சகல அதிகாரிகள் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆபிரகாம் சகல காலத்தில் இந்த 18 வழி இது உலகத்து தேவாட்டு ஜீவசரியம் இயேசு சாமண்ட வாக்குத்தங்களை பிதாகுமார் பசு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பேர் சொல்லி மனைவி பேர் சொல்லி பிள்ளைங்க பேர் சொல்லி ஆதாம் மூலமாக பிறந்தா சில அடி இயேசு ஏற்று ஞானத்தான் பாவத்துக்கு தேவசத்தெல்லாம் பாவம் மரணம் சுயநீதி அநீதி கேட்டால் அநேக அடி அடிக்கப்படும். அநேக அடியும் வேணாம் சில அடியும் வேணாம். அடி தான் நல்லா வாயினா கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு வாய்நாள்லாம் கூட இடைவிடா முடிய காலத்து சோர்ந்து போக கொடுக்கும். ஆபிரகாம் சகல காலத்து ஆசுவாதம் ஈசாக்கு ஆசுவாதம் பூமி ஆபிரகாமின் வந்து கிறிஸ்து மூலமாக அவனுக்கு உண்டாகிருக்குது. வசூல் இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையில் இலவசமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமானாகவே கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த கிறிஸ்து இயேசுவில் தேவநீதி பல்லூர் வானத்தோடு சகல அதிகாரி பாவத்துக்கு பிறகு தேவனி மரணத்துக்கு உயிர்த்து தரித்திற்கு எல்லைட்டு ஐஸ்வர்யம் சாபத்துக்கு வாக்குத்தத்தை ஆசுவாதம் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்குது. கிறிஸ்து தேவடைய பெட்டியாகிய தேவடைய ஆலயமாகிய இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அதை பிதாகுமார் பசு ஆதாம் வாய்நாளெலாம் வெளிப்படுத்து இடைவிடாமல் வெளிப்படுத்து எக்காலத்து வெளிப்படுத்து சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துகிறதாவே பாவம் பசுத்தாவை தேவதை உண்டாகட்டும். எல்லா வாதைகள் நீங்கட்டும். எல்லா பூக்களும் அசுத்தாவிகள் குடும்பத்தை விட்டு பட்டணத்தை தேசத்தை விட்டு ஓட்டத்தக்கத்தாவே இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கு. உங்கள் சபைக்குள் வாசி பகைக்குள் நன்றி சத்துக்களை ஜெபம் பண்ணுங்கள். 18 பலியை செலுத்துங்கள். பொன்னாலான காரியங்களை மகிமையும் கனவும் புகழ்ச்சிக்கு தேவநீதி உயிர்த்த பரலோக ராஜ்யத்தை இயேசுக்கு சுவாமண்ட வாக்குத்தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாக்கு ஆதாம் முடுவதற்கு வாய்நாளெலாம் வெளிப்படுத்தி 1000 சர்வாகத்தை உற்றறிவார் பாவ நிவாரணம் கல்வார் சாணு கத்ராகிய சிலுவை குறித்த சிலை ஜீவஸ்வர ஜீவரத்தம் பிதாகுமார் பசு ஆதாம் வாய்நாளெலாம் வெளிப்படுத்த இடைவிடாமல் வெளிப்படுத்த எக்காலத்து வெளிப்படுத்த சோர்ந்து போகாமல் பாவட்டுமான பசுத்த தேவதைகளாக பணிவிடுது அவனை எதிராட்சி நீங்கள் ஒருவனின் நிலைத்திருக்கேன் கிறிஸ்துவை நிலைத்திருக்க எல்லையற்ற ஜீவ ஐஸ்வர்ய தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு தரித்திரவாதி இருந்த வெளியிலாக சாபத்தில் எல்லையற்ற வாக்குத்த தாசுவ தேவன் தனக்கு ஆதம் சாபவாதையில் இருந்து வெளியிலாக்க அவர் தமிழ்கள் ஜீவஸ்வர ஜீவரத்த ஜீவாட்சி ஜீவலங்சி ஜீவகட்டி தேவன் தனக்கு ஆதாம் வியாதிவாதியில் இருந்து வெளியிலாக அவர் தேவநீதி உயிர்த்தல் பரலோகராஜ்யம் பெற்றுக்கொள்ள கிறிஸ்து இயேசுவிலே நிலைத்திருந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளில் இடைவிழாமல் எக்காது சோதனை வெளிப்படுத்த பாவன்ட்டு வந்து பசுத்த தேவதை பண்ணி நித்திய ஜீவனை பரலோகராஜ்யத்தை பூமி பரலோகத்தை பெற்றுக்கொள்ள இந்த செய்தி கேட்குற நீ பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க தாவே மாபெரிய ஏப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் ஏற்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவே. கர்த்தருக்கு மகிமையா இயேசு எங்கும் சுற்றி இருந்தார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டுட்டாங்க.
உங்கள் பிள்ளைங்க வாதியில் கூக்குரில் சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் இருக்கலாம். ஏசு எங்கு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே செலுத்துகிறான். அவன் பேர் ஜீவ பலிய தேவன் தனக்கு கொடுத்து அசுத்த பசுத்த இறங்கி வாதிலிருந்து வெளியில் ஆயிடலாம். அதுதான் இயேசு பூஜாச்சாரி குறிய பரம பூஜாச்சாரி ஆண்டவராக இயேசு அவர் ஆசாரியர். இயேசு ஆசாரியர் ராஜாக்கள் பரலோக ஆசாரி இயேசு ஜீவ ஜீவர் இயேசு சாமனை கொடுத்திருக்கிறாரு. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு அசுத்த பசுத்த ஓபியத்தை வீட்டார் சகல காலத்தில் ஆசுவதி வாழ்க்கை ஆசுவாத ஐஸ்வர்யம் மகிழ்ச்சி நமக்கு புகழ்ச்சியாக இருக்கும். நித்திய ஜீவன் இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசுவதிப்பாராங்க. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தரை கனம் பண்ணுகிறேன். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்களும் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 3/10/2024 என்று வேலூர் பகுதியில் அடுத்த சோழவர் கிராமத்தில் பரிபூர்ண ஜீவன் சபையில் கொடுக்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதி. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வாழ்நாள் அவர் இடைவிழா எக்காலத்து வெளிப்படுத்துங்க. முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு பார்க்க காசு வேற காட்டினா கூட பிசாசு உள்ள வாதையை குத்துருவான். ஆனால் கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க, ரொம்ப வெளிங்க. ஆனால் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு வாழ்நாள் வெளிப்படுத்துங்க. ஜீவ பலியை செலுத்துங்க. எல்லா வாதிகளுக்கு சாப்பத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு பாதாள தப்பி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஓபேத் ஏதும் போல வாழுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரணம் ஆபிரகாம் அபிஷாக் யாக்கோபை போல வாயுங்கள். பலிபீடத்தில் ஒரு பைதற்றுக்கு பலியை தேவன் தனக்கு ஆதாம் கொடுத்து கொண்டே இருங்கள். அது கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், ஐஸ்வர்யம் மகிழ்ச்சி கடவுள் புகழ்ச்சி கீர்த்தியமாக இருக்கும். கர்த்தர் இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த செய்தியை மறுபடியும் இன்னும் ஏராளமான செய்திகள் கடைசி நாள் ஏப்ரல் பங்கு என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச், யூடியூபில் போயிட்டு ALC வேலூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன். எங்கும் கேட்டீர்கள் விலையேற்பட்ட சத்தியங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சிப்படுவாராக. ஆமென்.